கல்வி சார்ந்த விடயங்களில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த பள்ளி மாணவ மாணவிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் அவங்களுடைய குடும்பத்தினுடைய நிலைமை கருதியோ அல்லது அவங்க தன்னுடைய பெற்றோர்கள் ரொம்ப சுமையாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவோ அல்லது படிக்க முடியாத காரணத்திற்காக ஏதோ ஒரு காரணத்திற்காக மன உளைச்சலாகி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சாதாரண முடிவு எடுத்துடுறாங்க. இதனால் பாதிக்கப்படுறது அந்த குடும்பம் அப்படிங்கிற நினைப்பு அந்த மாணவ மாணவிகளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வாயிலாக நம்ம சொல்கிறோம். அதே சமயம் மாணவ மாணவிகள் இந்த அளவுக்கு மன உளைச்சலாகி அந்த உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எந்த அளவுக்கு மன வலிமை குன்றி இருக்கிறாங்க. அதே சமயம் அந்த மன வலிமை போகிற அளவுக்கு அதை அவமானமா எடுத்துக்கிற அளவுக்கு அந்த பள்ளி நிர்வாகத்திலோ அல்லது கல்லூரி நிர்வாகத்திலோ அல்லது அந்த ஆசிரியர்களோ அவர்களை, அதாவது ஹாஸ்டல்ல தங்கியிருந்தாங்க, விடுதியில தங்கியிருந்தாங்கன்னா அந்த வார்டன்களோ காப்பாளர்களோ எப்படி அவங்கள கையாளுறாங்க அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்குது. அதாவது மாணவர்கள் மாணவிகள் பக்கம் நம்ம ஒரு விடயத்தை எடுத்து பார்த்தாலும் இன்னொரு பக்கம் நிர்வாகத்து சைடும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி தொடர்ந்து பல்வேறு விதமாக மாணவிகளுடைய இழப்புங்கிறது நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு செயல் தான். அதே சமயம் இது மாதிரி ஒரு விடயம் இப்ப தற்போது நடந்தது தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு அறிக்கையில மிக வெளிப்படையாவே ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறாரு, வலியுறுத்தி இருக்கிறாரு. அதாவது பாளையங்கோட்டையில நரேன்கிற பையன் படிச்சுட்டு வந்திருக்கிறப்பல தனியார் பள்ளியில அந்த பையன் தற்கொலை செஞ்சிட்டாப்ல, அதற்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அண்ணன் செந்தமிழன் சீமானோட வலியுறுத்தல். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இதனுடைய விரிவான விளக்கத்தை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். உங்களுடன் நான் உயிர்மை வசந்தகுமார். என்ன நடந்தது, அதை நாம அண்ணன் என்ன சொல்லியிருக்கிறாங்கிறத இந்த காணொலியில தெளிவா பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கல்விங்கிற ஒரு விடயம், அது நம்ம எப்படி சொல்றது, சமூக வலைதளத்திலேயோ அல்லது அண்ணன் செந்தமிழன் சீமான் பொது மேடைகளில் பேசுறதையும் நம்ம எடுத்து பார்க்குறப்போ ரொம்பவும் ஒரு ஏன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம ஆட்பட வேண்டியது இருக்குது. சரி, அது எப்படியே இருந்துட்டு போகுதுன்னு நம்ம வச்சுக்குவோம். ஆனால் இந்த மாணவ மாணவிகள் தன்னுடைய பயிலும் காலங்களில் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உடனடியாக மன வலிமை இழந்து உடனடியே உயிரை போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு குழந்தையை பெற்றவர்களுக்கும் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தையை இப்படி படிக்க வைக்கணும், தன்னுடைய மகனை இந்த அளவுக்கு நம்ம வளர்த்து விடணும், மிகப்பெரிய வேலை வாங்கி கொடுக்கணும், மிகப்பெரிய ஒரு இடத்துல பையன் சாதிச்சு நிக்கணும், வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக ஒரு எதிர்பார்ப்போட கல்வி பயில வச்சு கஷ்டப்பட்டு மூட்டை சுமந்து நெல் அறுத்து எப்படியோன்னு கடுமையான உழைப்பை செலுத்தி மாணவர்களை நல்ல பள்ளியில படிக்கணும், அதுவும் என் பையன் இந்த மாதிரி பள்ளியில படிக்கணும்னு சொல்லி குறிப்பிட்ட பள்ளி, தரமான பள்ளியில தரமான கல்வி கிடைக்கணுங்கிற இடத்துல கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு. அப்போ அங்க அந்த கல்வி கற்பதற்காக சேர்த்தக்கூடிய பள்ளியினுடைய அந்த கட்டணங்கிறது, கல்லூரி கட்டணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எல்லா பக்கம் இருக்கிறது இல்லை. அந்த பள்ளிக்கு தகுந்தாப்புல தரத்திற்கு தகுந்தாப்புல மாறுபடும். அது ஏழை, கொஞ்சம் ஏழைங்கிறதுனா ஒரு பொருளாதார அளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் இந்த பள்ளியில பயில முடியுமா அப்படிங்கிற ஒரு கனவு கூட இருக்கும். அப்படி படிக்க முடியாம ஏக்கமா கூட இருக்கும், தம் மகனை இதுல சேர்த்த முடியலையேன்னு. அதுல கூட ஏதாச்சும் ஒரு சில பேர் ரிஸ்க் எடுத்து பார்த்துருவோம், நம்ம பையனை கொண்டு போய் அதுல சேர்த்திடுவோம் அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்படி நடந்த ஒரு விடயத்தை தான் நம்ம இதுல தெளிவா பார்க்கிறோம். அதாவது திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில பார்த்தீங்கன்னா நரேன்கிற பையன் பெல் அப்படிங்கிற ஒரு பள்ளியில 9ஆம் வகுப்பு படித்து வரான். கட்டணம் கட்ட முடியாத சூழ்நிலையா, அவங்க என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது தெரியல. ஆனா கட்டணம் கட்ட முடியலைங்கிறது தான் செய்தியில சொல்றாங்க. அந்த கட்டணம் கட்ட முடியாத சூழ்நிலையில அந்த கட்டணத்தை வசூலிக்கக்கூடிய ஆசிரியர்களா இருக்கும். அதாவது நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா
கிளாஸ்னுடைய டீச்சர்ஸ் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து வசூலிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில இடம் இருக்கும். அப்படி வந்து அவங்க கட்ட முடியாத இடத்துக்கு அவங்க ஏதோ திட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த அந்த மன உளைச்சல் ஆகிற அளவுக்கு பேசியிருக்கிறதுனால ஏதோ அவமானமா அவன் கருதி அந்த மாணவன் அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டாப்ல. இந்த தற்கொலைக்கு காரணமானவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் ஏன் வலியுறுத்துறாரு? அவரு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இதை ஏன் ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதான் நம்ம இங்க பார்க்க வேண்டிய விடயமா இருக்கு. அதுவும் மாணவர்கள் அந்த மாணவன் இறந்திருப்பார் இல்லைங்களா, மாணவனுடைய இறப்பிற்கு காரணமான பள்ளி நிர்வாகத்தையும் ஆசிரியர்களை கைது செய்யவும் வேண்டி பெற்றோர்கள் போராட்டத்தில் இறங்குவாங்க. ஏன்னா பையன் இழந்த அந்த கொடூரம் இருக்குது, அந்த வலி இருக்குது, ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். அதே சமயம் இந்த நேரத்துல அந்த மாணவனை இழந்து வாடக்கூடிய குடும்பத்திற்கும் உறவினர்களுக்கும் உற்ற நண்பர்களுக்கும், அதாவது அந்த பள்ளியில் பயிலக்கூடிய அந்த மாணவனுக்குரிய நண்பர்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஆழ்ந்த வருத்தங்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். மிகுந்த துயரமான ஒரு சம்பவம் தான். மற்ற மாணவர்கள் இது விழிப்புணர்வு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட வேண்டாம்னு சொல்லிக்கிறோம். அதே சமயம் போராடக்கூடிய மாணவனுடைய தற்கொலைக்கு நீதி வேண்டி போராடக்கூடிய சூழ்நிலையில காவல்துறையை வந்து அழைத்து இவர்களை கைது செய்ய வைக்கிறாங்க. அப்போ இது என்ன மாதிரியான போக்கா இருக்குது? இழப்பு யாருக்குன்னா குடும்பத்துக்கு, அந்த மாணவருடைய குடும்பத்துக்கு. அப்போ இங்க நியாயமா நடந்துக்க வேண்டிய விடயத்தை பார்த்துக்கிட்டா, அந்த மாணவன் இறந்ததுக்கு யார் காரணமோ, என்ன நிர்வாகமா பள்ளி ஆசிரியர்களா உடனே அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து நடவடிக்கை எடுத்து அவங்கள கைது செய்து அவங்களுக்குரிய தண்டனை வாங்கக்கூடிய இடத்துலதான் நேர்மையான ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும். அப்படி இல்லாம காவல்துறை மூலமா இவங்களை வந்து அப்புறப்படுத்துறது, இவங்களை வந்து அரெஸ்ட் பண்றது, இவங்களை வந்து போராட விடாம தடுக்கிறது, இப்படிங்கிற ஒரு விடயம் உண்மையாலும் ஒரு கொடுஞ்செயலா இருக்குது அப்படிங்கிறது அண்ணன் தன்னுடைய அறிக்கையில வந்து தெளிவா வலியுறுத்தி இருக்கிறார். மாணவர் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம அந்த மாணவருடைய தற்கொலைக்கு காரணமான நிர்வாகத்தின் மீதும் அந்த ஆசிரியர்கள் மீது கைது பண்ணணும்னு சொல்லி போராடக்கூடிய அந்த மாணவர் குடும்பத்துக்கு சப்போர்ட்டா வரக்கூடிய, ஆதரவா வரக்கூடிய மனித உரிமைகள் அமைப்புகளா இருக்கட்டும், மற்ற அமைப்புகளா இருக்கட்டும், இந்த அமைப்புகளை போராட விடாம அனுமதிக்காதது, அதே மாதிரி இந்த மாதிரி அவங்க உறவினர்கள் போராடுறத வந்து தடுக்கிறது, காவல்துறை ஏவி அவங்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை வந்து இந்த திமுக அரசின் மிகப்பெரிய ஒரு கொடும் செயல் அப்படின்னு அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து தெளிவா வலியுறுத்தி இருக்கிறார். இது ஒரு ரொம்ப ஒரு கேடுகட்ட செயல்ங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன்னா அவங்க நீதி வேண்டி போராடுறாங்க. அப்படிப்பட்ட நீதியை நிலைநாட்ட வேண்டும் இந்த தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறத கோரிக்கையாம அதுல சொல்றாரு. இந்த மாணவருடைய குடும்பத்திற்கு அந்த மாணவன் தற்கொலை பண்ணினதுனால இழப்புங்கிற ஒரு விடயம், தன்னுடைய மகனை இழந்துட்டாங்க, நீ எதிர்காலத்துல அந்த பையனை எப்படியெல்லாம் ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்களோ எல்லா கனவும் சிதைஞ்சு போச்சு அந்த குடும்பத்துல. அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும்? உரிய நடவடிக்கை தான் சரியான ஒரு தீர்வா இருக்கும். அப்ப அந்த உரிய நடவடிக்கையை நேர்மையாகவும் ஒரு உளச்சான்றோட செய்யணும் அப்படிங்கிறது தான் அண்ணனுடைய வேண்டுகோளா இருக்குது இந்த அறிக்கையில. திராவிட மாடல் ஆட்சியில பார்த்துட்டீங்கன்னா அப்படி சமூக நீதியும் சமத்துவ கட்டமைப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதுதான் சமூக நீதி. இந்த மாதிரி அவங்களுக்கு ஆதரவா வரக்கூடிய அமைப்புகளை போராடாம அனுமதிக்காதது, அதே மாதிரி மாணவர்களுடைய உறவினர்கள் அவங்களுடைய இழப்புக்காக போராடாம தடுக்கிறது, இதெல்லாமே சமூக நீதியா உங்க திராவிட மாடலான்னு அண்ணன் வந்து கேள்வி கேட்க. அதே மாதிரி 2022 ஜூலை மாதத்துல கள்ளக்குறிச்சியில நடந்த மாணவி ஸ்ரீமதி வழக்கை எடுத்துக்கிட்டாலும் அதே மாதிரிதான். பள்ளி நிர்வாகத்திற்கு ஏன் இவ்வளவு துணை போறாங்க அப்படிங்கறது அண்ணனுடைய கேள்வியா இருக்கு. அந்த தற்கொலை விவகாரத்திலையும் தங்கை இழப்பு பார்த்தீங்கன்னா பள்ளி நிர்வாகத்தின் சைடு வந்து நின்று அதுக்கு ஆதரவா வந்து பேசுற மாதிரி அரசு தரப்பு வந்து இருக்கக்கூடிய செயல் வந்து ஒரு கொடுஞ்செயலா இருக்குது. அதாவது சமூக நீதி நிலைநாட்டுறோம் அப்படின்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு கூட நின்று நீங்க வந்து சப்போர்ட் பண்ணி
அவங்களுக்கு என்ன இழப்பீடோ அந்த இழப்பீடு வாங்கி கொடுக்கணும், பெற்றுத்தரணும். அவங்களுக்கு உரிய நீதியை வந்து நம்ம பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதும் ஒரு அரசனுடைய ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து வரிப்பணம் வாங்கி அந்த மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு மக்களுக்கான ஒரு கடமை ஆற்றாதது வந்து ரொம்ப ஒரு கொடுஞ்செயலான ஒரு பார்வை தான் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்த மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டு நிக்கிறாங்க. அப்போ நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறோமே, எங்களுக்கு இதுதான் நீதியா அப்படின்னு கேட்கக்கூடிய இடமா அது மாறி நிக்குது. அப்போ நம்பி வந்தவங்களை இப்படி கைவிடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாகுது. இப்படி நம்பி வந்தவங்களை கைவிடுற அளவுக்கு நடக்கக்கூடிய அந்த நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய செயல் என்பது மிகப்பெரிய கொடுங்கோன்மை செயல், வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத அண்ணன் வந்து தன்னுடைய அறிக்கையில நாம் தமிழர் கட்சியின் சார்பா பதிவு செய்யறாரு. அந்த அறிக்கையில அண்ணன் தெளிவா கேட்கிற ஒரே விடயம் என்னன்னா, இது உடனடியா விரைந்து நீதி விசாரணை செஞ்சு அறத்தின் வழியில் நின்று அந்த மாணவனின் தற்கொலைக்கு காரணமான அமைந்த விடயங்களை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டாந்து அதுக்கு காரணமானவர்களை கைது செய்து பள்ளியின் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுங்கிறது தான் நேர்மையான முறையில அறத்தின் வழியில நின்று நீங்க இது வந்து சமூக நீதி சமத்துவம் பேசுறீங்க, மக்களின் விடியல் அரசு அப்படிங்கிறீங்க. அப்போ இதை வந்து தெளிவா செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பா ஒரு தெளிவான ஒரு நீதி வேண்டும் அப்படிங்கிறதுதான் அண்ணன் வந்து இந்த அறிக்கையின் வாயிலாக வலியுறுத்துறாரு, கேட்டுக்கிறாரு. அதை வந்து செஞ்சு கொடுங்க. ஏன்னா மக்கள் வந்து உங்களை நம்பி ஓட்டு போட்டு உட்கார வச்சுக்கிறாங்க. அப்ப மக்கள் பக்கம் நீங்க நின்னீங்கன்னா மக்கள் உங்களை எவ்வளவு ஆதரிப்பாங்க. மக்களுக்கான சமூக நீதி நிலைநாட்டப்படும், சமத்துவம் நிலைநாட்டப்படும், ஒரு அறம் மிகுந்த ஒரு ஆட்சியா இருக்கும் அப்படிங்கிறத அண்ணன் இந்த அறிக்கையின் வாயிலா அவர் சொல்றதை வச்சு நம்ம உணர்ந்துக்க முடியுது. அப்போ அவங்களுக்கு தேவையான என்ன நீதியோ உடனடியாக அதை வந்து நீதி விசாரணை செஞ்சு அதன் மூலமா தெரியப்படக்கூடிய குற்ற செயல்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு அந்த குற்றத்தை புரிந்த ஆசிரியைகள் அல்லது வந்து நிர்வாகம் இதன் மூலமா இவங்க மேல வந்து உடனடியா நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான், அதுக்கு உரிய தண்டனை பெற்று தரணுங்கிறது தான் அண்ணனுடைய வேண்டுகோளா இருக்குது. இந்த மாதிரி மாணவ மாணவிகள் வருங்காலங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காம அதாவது தன்னுடைய உயிரை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு முடிவு எடுக்காம அதை பெற்றோரிடம் தெரிவித்து அதை வந்து எப்படி சொல்றது, ஒரு நீதியின் அடிப்படையில போராடி இது இல்லைன்னு நிறைய விடயங்கள் இருக்கு. அதாவது இந்த இடத்துல அண்ணன் கல்விக் கொள்கையை பத்தி பேசியிருப்பாரு. அது வந்து தெளிவா பார்த்தா நினைவுக்கு வருது. அதாவது கல்வி என்பது அனைவருக்கும் சமமான தரமான கல்வியா இருக்கணும். இப்போ அந்த பள்ளியில போய் கட்டணம் கட்டி படிச்சாதான் தரமான கல்வி கிடைக்குமா? இல்லை, அதற்கு நிகரான அதற்கு மேலான கல்வி அரசு பள்ளியில கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை உருவாக்குறப்போ இந்த மாதிரியான தற்கொலைகள்லாம் நிறுத்தப்படும் அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ கல்வி கொள்கையில இந்த தமிழக அரசு அண்ணன் சொல்லக்கூடிய அந்த ஆட்சி வரைவை எடுத்து பார்த்து அதை எப்படி, அதாவது அனைவருக்கும் தரமான கல்வி, இலவசமான கல்வி, அதுவும் எப்படி தனியார் பள்ளிகளுக்கு நிகரான அதற்கு மேலான கல்வியை வந்து கொடுக்கணும். அதற்கு என்ன விடயமோ அதை வந்து உடனடியாக பண்ணா இந்த மாதிரி தற்கொலைகள் தடுக்கப்படும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமா அண்ணனுடைய கல்விக் கொள்கையை வச்சு நான் வந்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இந்த மாணவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. அதே மாணவ மாணவிகள் இதெல்லாம் வந்து பாருங்க, பார்த்துட்டு இனிமே தம் பெற்றோர் கஷ்டத்தை கொடுக்காதீங்க, அரசு பள்ளிகளில் சேருங்க, அரசு பள்ளிகளில் சேர்ந்து நல்ல கல்வி கேளுங்க, நல்ல கல்வி கற்றுக்குங்க. நம்மளுடைய ஆட்சி வெகு விரைவில் வரும். 2026 நம்மளுடைய ஆட்சி தான். கல்விக் கொள்கையெல்லாம் மாறப்போகுது. தரமான கல்வி, இலவசம், அதுவும் தனியார் பள்ளிகளுக்கு மேலான ஒரு கல்வி போட்டி. தனியார் பள்ளியா நம்ம பள்ளியா அரசு பள்ளியா அப்படிங்கிற அளவுக்கு போட்டி இருக்கக்கூடிய அளவுக்கு கல்வியினுடைய பாடத்திட்டம், அமைப்பு திட்டம் எல்லாமே மாறப்போகுது. அப்போ நம்ம நாம் தமிழர் அரசில் வரக்கூடிய கல்விக் கொள்கையில எல்லாமே மாறுங்கிற ஒரு நம்பிக்கையோட பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட விடயமெல்லாம் நடக்கிறப்ப நாம உணரணும், நாம எதுக்கு இப்ப ஓட்டு போட்டது எப்படி இந்த அளவுக்கு வந்து நடந்திருக்குது. இப்போ நம்ம வந்து ஏன் செந்தமிழன் சீமானனுக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடலைங்கிறது நீங்க உணரணும். இனி வரும் தேர்தலையாவது இனி வரும் காலங்கள்லையாவது அதை உணர்ந்து
அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு, அதாவது அதை அவர் அறிவிக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு நீங்க விவசாய சின்னத்துல வாக்களிக்கணும். இதை எல்லாமே அடிப்படை மாற்றத்தை நாம பண்ணி நாம சாதிச்சு காட்டுறோம். இங்க ஏழை பணக்காரங்கிறது வித்தியாசம் எல்லாம் இல்லாம சிறந்த கல்வியை கற்று ஆக சிறந்த ஒரு உலகத்தை படைக்கணும், தமிழ் தேசியத்தை மலர வைக்கணும். இந்த தமிழ்நாட்டை உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு நம்மளால நிக்க வைக்க முடியும். இந்த மாதிரி மன வலிமை இல்லாம நீங்க இறக்குறதுங்கிறது தற்கொலை முடிவுங்கிறது ஒரு வழியே கிடையாது. அதனால தீர்வே கிடையாது. இது தீர்வா இப்ப நீங்க இறந்ததுனால ஒரு தீர்வு நடக்க போகுதானா? கிடையவே கிடையாது. இப்ப அந்த மாணவி தற்கொலை வழக்க ஸ்ரீமதி வழக்குல என்ன தீர்வு கிடைச்சது? அப்ப இங்க தீர்வு கிடைக்கல, எட்டப்படல. அப்படிங்கிறப்போ இதுதான் தீர்வு அப்படின்னு நீங்க முடிவெடுக்கிறது மிகவும் தவறான ஒரு செயல், கொடுமையான ஒரு செயல். தன்னுடைய குடும்பத்தை எவ்வளவு தூரம் பாதிக்குங்கிறது நீங்க உணரணும். அப்ப இனிமே இந்த ஆட்சி மாற்றம் இல்ல, அரசியல் மாற்றத்தை நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட எல்லாரும் நாம உழைக்கணும். இந்த தமிழ்நாட்டை மிகச்சிறந்த நாடா மாற்றணும். ஆட்சி மாற்றம் இல்லாத அடிப்படை அரசியல் மாற்றத்தை பண்ணுவோம், ஒரு புரட்சியை பண்ணுவோம், நாளை தலைமுறைக்கான அரசியல் செய்வோம் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உயிர்மை வசந்தகுமார்.